அன்புக்குரியவர்களே, இறை தூதர் நூஹ் நபி அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கிணங்க ஒரு கப்பலை அமைக்கின்றார்கள். அ மழை வருகிறது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்போ தன்னை சார்ந்தவர்களை எல்லாத்தையும் அந்த கப்பல்ல நூஹ் நபி ஏத்திக்கிட்டாங்க. அதே நேரத்துல தன்னுடைய மகன கூப்பிடுறாங்க. ஏன்னா மகன் கப்பலுக்கு வெளியே இருக்கிறான். மகன கூப்பிடுறாங்க. "மகனே நீ ஏறிக்கப்பா, கப்பல்ல ஏறிக்கோ, இல்லைன்னா நீ செத்துடுவ" அப்படிங்கிறாங்க. ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்றான்? "இந்த வெள்ளத்துக்குலாம் நான் சாக மாட்டேன். நான் இதை விட உயரமான இடத்திலே போய் என்னை நான் காப்பாற்றிக் கொள்வேன். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க" அப்படிங்கிறான். ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மகன் அந்த கப்பலில் ஏறாமல் உயிரை இழக்கின்றான் அப்படிங்கிறத திருக்குரான் படம் பிடித்து காட்டுகிறது. ஆக வாழ்வதற்காக வா என்று சொன்னால் அந்த மகன் நிராகரிக்கின்றான் என்று குரான் அதனை எடுத்து கூறுகிறது. அதே நேரத்துல இன்னொரு காட்சியை குரான் படம் பிடித்து காட்டுகிறது. அது என்னன்னா, இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களை அழைக்கிறார்கள். எதற்காக வேண்டி? அங்க உயிரை காப்பாற்றுவதற்கு நூஹ் நபியை அழைத்தார், இங்கே உயிரை விடுவதற்கு இப்ராஹிம் நபி அழைக்கின்றார். ஆனால் வேண்டாம் என்று தானே சொல்ல வேண்டும். மகனார் என்ன தெரியுமா சொன்னாரு? என்னுடைய உயிரை எடுக்குமாறு இறைவன் கூறுகின்றானா? என்னுடைய உயிரை இறைவன் கேட்கின்றானா? தாராளமாக என்னை பலி கொடுங்கள் என்று அவர் இறப்பதற்கு தயாராக முன்வருகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, அற்புதமான படிப்பினை இருக்கிறதுங்க. அந்த நூஹ் நபி தன் மகனை வாழ்வதற்காக அழைக்கின்றார், ஆனால் அவன் மறுக்கின்றான். இப்ராஹிம் நபி தன் மகனை இறப்பதற்காக அழைக்கின்றார், ஆனால் அந்த மகன் தாராளமாக வருகிறார். அப்ப ரெண்டு பேரும் எதனால் இப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னையினுடைய வளர்ப்பு. ஆக நூஹ் நபியினுடைய மனைவி தன்னுடைய மகனை சரியாக வளர்க்கவில்லை என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்துல இப்ராஹிம் நபியினுடைய மனைவி ஹாஜரா அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயிலே சிறப்பான முறையிலே வளர்த்ததனால், இறையச்சத்தோடு வளர்த்ததனால், இறை நம்பிக்கையோடு வளர்த்ததனால் அவர் தந்தையினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு செல்வதை நான் பார்க்கின்றோம். ஆக எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையை வளர்ப்பதிலே என்பதிலே நாம் கவனமாக இருக்கின்றோம் அல்லவா? இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக. நல்ல அன்னையர்கள் உருவாக வேண்டும், நல்ல பிள்ளைகள் உருவாகுவதற்கு இறைவன் அருள்பாலிப்பானாக. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.